அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். யாமிருக்க பயமேன் என்ற கந்தனின் அருள்வாக்கிற்கு இணங்க எந்நேரமும் நம்மை காத்து நிற்கும் அந்த வடிவேலனை மனதார நினைத்து இந்த பதிவை துவங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவ போற்றி. நம்முடைய வாழ்வின் இருளை நீக்கி ஒளிமயமான பாதையை காட்டக்கூடியவன் அந்த ஞான பண்டிதன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்களை நாம் அணுகுவோம். குறிப்பாக செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காத்திருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் விருச்சிக ராசி என்பது ஒரு மர்மமான ஆனால் வலிமையான ராசியாக கருதப்படுகிறது. காலபுருஷ தத்துவப்படி இது 8வது ராசி. அன்னப்பறவை போன்ற மனப்பக்குவம் பாலில் கலந்த நீரை எப்படி அன்னப்பறவை பிரித்தெடுக்குமோ அதுபோல நீங்கள் உலகில் உள்ள தீமைகளை விடுத்து நன்மைகளை மட்டும் உறிஞ்சிக்கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள். ஆலோசனை வழங்கும் ஆசான்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது உறவினர்கள் சிக்கலில் இருக்கும்போது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து அவர்களுக்கு தீர்வுகளை சொல்லிக் கொடுப்பதில் நீங்கள் வல்லவர்கள். கணிக்க முடியாத ஆளுமை. உங்கள் மனதிற்குள் என்ன ஓடுகிறது என்பதை இமயமலை ஏறுவதை விட கடினமான காரியம் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு இரகசியத்தன்மையும் ஆழமான சிந்தனையும் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகத்திறன். 8ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் என்பதால் போராட்ட குணமும் எதையும் நிர்வகிக்கும் திறனும் உங்கள் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும். கிரக நிலைகளின் ஆய்வு. சுக்கிரன் மற்றும் சனியின் சேர்க்கை. தற்போது நடக்கவிருக்கும் இந்த கிரக பயிற்சியில் மிக முக்கியமான அம்சம் சுக்கிரனின் மீனராசியில் உச்சம் பெறுவது ஆகும். மீனராசி என்பது காலபுருஷனுக்கு 12வது வீடு. ஆனால் விருச்சிக ராசிக்கு இது 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகும். சுக்கிரன் ப்ளஸ் சனி ஒரு அபூர்வ சேர்க்கை. சுக்கிரன் சுபபோகங்களுக்கு அதிபதி, சனி பகவான் கர்மாவுக்கு அதிபதி. இவர்கள் இருவரும் இணையும் போது ஒரு ஜாதகர் தனது கடின உழைப்பிற்கான சனி முழுமையான பலனை சுக்கிரன் அனுபவிக்க தொடங்குவார். சனியின் 5ஆம் இடம் சஞ்சாரம். கடந்த காலங்களில் 5ஆம் இடத்தில் சனி இருந்ததால் பிள்ளைகள் மூலமாகவே அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவே சில மனக்கவலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் அங்கு இணைவதால் அந்த கவலைகளெல்லாம் கதிரவனை கண்ட பனி போல விலகும். சுக்கிரன் 11ஆம் இடம் பார்வை. 5ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் தனது 7ஆம் பார்வையாக 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இது உங்கள் வருமானத்தை பல மடங்காக உயர்த்தும் ஒரு அற்புதமான அம்சம். கடந்த கால போராட்டங்களுக்கும் தற்போதைய மாற்றங்களும். கடந்த 45 நாட்களாக நீங்கள் ஒரு விதமான மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். அதற்கு முக்கிய காரணம் செவ்வாய் 3ஆம் இடத்தில் மறைந்ததுதான். குடும்ப குழப்பங்கள். சனி பகவான் தாக்கத்தால் தேவையற்ற வாக்குவாதங்கள், கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாமை போன்றவை ஏற்பட்டிருக்கலாம். பொருளாதார நெருக்கடி. கடன் பிரச்சனைகள் ஒருபோதும் அழுத்தினாலும் சுப செலவுகள், வீடு பூமி உங்கள் கையை கடிக்க செய்திருக்கலாம். ஆரோக்கிய குறைபாடுகள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது மனச்சோர்வு உங்களை வாட்டியிருக்கலாம். மாற்றம் இதோ. தற்போது செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு நகர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவது ஒரு மகா யோகமாகும். இது குரு மங்கள யோகத்திற்கு இணையான பலன்களை தரும். வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் போன்ற கனவுகள் இனி நினைவாகும். துறை வாரியான விரிவான பலன்கள். இந்த 25 நாட்கள் என்பது உங்கள் வாழ்வின் வசந்த காலத்தின் துவக்கமாகும். எந்தெந்த துறையில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம். வியாபாரத்தில் இதுநாள் வரை நிலவி வந்த மந்த நிலை மாறும். போட்டிகள் குறையும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் தாமாகவே விலகிச் செல்வார்கள். பணப்புழக்கம். பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் ஒரு சிறிய பெட்டிக்கடை வைத்திருந்தாலும் சரி, பெரிய தொழிற்சாலை நடத்தினாலும் சரி, உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். ரியல் எஸ்டேட். செவ்வாயின் பலம் கூடுவதால் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் உண்டு. உத்தியோகஸ்தானம். வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். பதவி உயர்வு.
உங்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். வெளிநாட்டு வாய்ப்பு விசா தொடர்பான சிக்கல்கள் தீர்ந்து வெளிநாடு சென்று பணிபுரியும் யோகம் கைகூடி வரும். அலுவலக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து நிறுவனத்தில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும். கலை மற்றும் இசைத்துறை சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கலைஞர்களுக்கு இது பொற்காலம். உங்கள் கற்பனை திறன் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மக்கள் மத்தியில் உங்கள் புகழ் ஓங்கும். நட்சத்திர ரீதியான பலன்கள் ஒரு நுண்ணிய ஆய்வு. விருச்சிக ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கும் பலன்கள் மாறுபடும். விசாகம் உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரப்போகிறது. குறிப்பாக கணவன் மனைவியிடையே இருந்த நீண்ட நாள் பிணக்குகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த நகை இப்போது உங்கள் கைக்கு வந்து சேரும். அனுஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு நல்ல செய்தி தேடி வரும். பூர்வீக சொத்து பங்காளிகளிடையே இருந்த சொத்து தகராறுகள் சுமூகமாக முடியும். உதவிகள் உங்களுக்கு தேவையான நிதி உதவி நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம் நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. விமர்சனங்கள் நீங்கள் எவ்வளவு நன்றாக வேலை செய்தாலும் யாராவது ஒருவர் அதை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கோபக் கட்டுப்பாடு செவ்வாயின் வேகம் உங்கள் பேச்சில் வெளிப்படும். சொல் ஒரு முறை போனால் திரும்பாது என்பதை உணர்ந்து நிதானமாக பேசவும். வீண் செலவுகள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மன ரீதியான மாற்றமும் வெற்றியின் இரகசியமும். விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் முன்னேற்றத்திற்கு பல நேரங்களில் நீங்களே தடைகளாக இருக்கிறீர்கள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் உங்களை முடக்கி போடுகிறது. உயரம் தொட நினைப்பவன் நிழலை பார்த்து பயப்படக்கூடாது. சுற்றி இருப்பவர்களின் விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காமல் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் ஓடுங்கள். இந்த மாதம் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாழ்வை மாற்றும் எளிய பரிகாரங்கள் கிரகங்களின் தாக்கம் சாதகமாக இருந்தாலும் அதை இன்னும் வலுப்படுத்த ஆன்மீக பலம் அவசியம். முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள். நெய் தீபம் 6 நெய் தீபங்கள் ஏற்றி உங்கள் குறைகளை அந்த ஆறுமுகனிடம் முறையிடுங்கள். தியானம் முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் துவரை அல்லது இனிப்புகளை ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்கள். இந்த எளிய பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை அகற்றி ஒரு சொர்க்க வாழ்வை அமைத்து கொடுக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியும் சனி பகவானின் அருளும் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றப் போகிறது. தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். வீடு கட்டும் கனவு நனவாகும்.